சுட்டெரிக்கும் நெருப்பை எப்படி பூ போல மாத்துறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? கொம்பாடிக்குப்பம் தீமிதி திருவிழாவோட ஆரம்பம் எவ்வளோ பிரம்மாண்டமா இருக்குன்னு பார்த்துருக்கீங்களா? வாங்க பார்க்கலாம். வணக்கம் மக்களே, நான் உங்கள் ஆர்ஜி ராஜ். வெல்கம் பேக் டு ஆர்ஜி ராஜ் விலாக்ஸ். இன்னைக்கு நாம் எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கொம்பாடி குப்பத்தில் நடக்கிற வரலாற்று சிறப்பு மிக்க தீமிதி திருவிழாவில் தான். ஊரே திருவிழா கோலத்தில் களை கட்டி இருக்கு. இன்னைக்கு காலையில் ஆரம்பித்த முதல் கட்ட நிகழ்வுகளான தீமூட்டுதல் மற்றும் கரகம் புறப்படுதல், இதை தான் இந்த வீடியோவில் முழுசாக ஆவணப்படுத்த போகிறோம். இந்த வைப்ரேஷனை நீங்களும் ஃபீல் பண்ண தயாரா? இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் தீமூட்டுதல் நிகழ்வு. இது ஏதோ சாதாரண நெருப்பு பற்ற வைக்கிற விஷயம் கிடையாது. ஊர் மக்கள் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து பல நாட்கள் விரதம் இருந்து பறையசையும் உடுக்கு சத்தமும் அதிர இந்த குண்டத்தை வளர்க்குறாங்க. அந்த நெருப்பு பற்றிக்கிட்டு கொழுந்து விட்டு எரியும் போது அந்த உஷ்ணம் நம்ம மேலே படும்போதே மக்கள் அம்மன் மேலே வச்சிருக்க நம்பிக்கையோட ஆழம் நமக்கு புரியும். இந்த நெருப்பு எங்களை ஒன்றும் பண்ணாது அப்படிங்கிற அந்த அசைக்க முடியாத பக்தி தான் இந்த குண்டத்தோட ஸ்பெஷல். குண்டத்தில் ஒரு பக்கம் தீ தகன்னு ரெடி ஆகிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அம்மனுக்கு கரகம் ஜோடிக்கிற வேலை ரொம்ப மும்முரமாக நடக்குது. வேப்பலை செவ்வரளி பூக்கள் அந்த கரகத்தை அலங்கரித்து அதை தலையில் வச்சுக்கிட்டு மேலதாளங்கள் முழங்க கரகம் புறப்படுற காட்சி அப்பப்போ வார்த்தையால் சொல்லவே முடியாது. அங்கே சுற்றி நிற்கிற அத்தனை பேருக்கும் சாமி வந்து ஆடுற அளவுக்கு ஒரு பயங்கரமான வைப்ரேஷன் உருவாகும். அந்த ஊர் மக்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து அந்த கரகத்துக்கு பின்னாடி குளத்தை நோக்கி போகிறாங்க. இது வெறும் ஊர்வலம் இல்லை, ஒட்டுமொத்த கிராமத்தோட பயணம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போதான் சாமி அலங்காரம் பண்ணி ஏரி கரைக்கு கொண்டு வந்தாச்சு. இப்போ இங்கே வந்து கரகத்தை தலையிலேருந்து கீழே இறக்கி வைப்பாங்க. இதுதான் நம்ம ஆல்ரெடி சொன்னோம் இல்லையா, கரகம் ஜோடிச்சு அங்கே கோயிலேருந்து குளக்கரைக்கு வந்துக்கிட்டு இருக்கோங்க. இப்போ இங்கேருந்து எல்லாரும் குளத்தில் மூழ்கி குளிச்சுட்டு அதுக்கப்புறமா இங்கே காப்பு கட்டுறவங்க கையில் கட்டிப்பாங்க. அதுக்கப்புறம் இங்கேருந்து ரெடி பண்ணிவிட்டு கிளம்புவாங்க. கரகம் குளத்துக்கு போயிட்டு அங்கே பூஜைகள்லாம் நடந்து முடிஞ்சு திரும்பி வரும்போது தான் அந்த பிரம்மாண்டமான தீமிதி ஆரம்பமாகும். இந்த ஆரம்ப நிகழ்வுகளே உங்களை சிலுக்க வச்சுருக்கோம். அப்போ அந்த மக்கள் அந்த நெருப்பு குண்டத்தில் இறங்குற காட்சியை நினச்சி பாருங்க. அந்த மெய்சில் இருக்க வைக்கும் ஆவணப்படம் நம்ம ஆர்ஜி ராஜ் விலாக் சேனலில் வரப்போகுது. தொடர்ந்து இணைந்திருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க மக்களே. ஃபேஸ்புக், இன்ஸ்டா, யூடியூப் எல்லா இடத்துலையும் ஆர்ஜி ராஜ் விலாக்னு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மக்களே. ஃபுல் வீடியோ வந்துகிட்டு இருக்கு. மறக்காமல் ஆர்ஜி ராஜ் விலாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.